Today we are going to see a new topic, that is chapter 9 in Commerce. Topic name is government organization. So before that I'm going to just introduce about what is government organization or public enterprise. So public enterprise என்னமா, ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் பப்ளிக் என்டர்பிரைஸ்ன்றது அதிகப்படியாக எல்லாராலும் பேசப்படுவது. ஸோ கவர்மெண்ட்டோட தலையீடு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயரில் என்ன ஆச்சுன்னா, மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில இடத்துல மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ரோலை வந்து ப்ளே பண்ணுவாங்க. மெயினாக எங்கன்னா லா அண்ட் ஆர்டர். ஸோ ஆஃப்டர் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தொழில் புரட்சி ஏற்பட்டதில்ல. ஸோ அதுக்கப்புறம் டியூரிங் த 20th செஞ்சுரி, 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய ஆதிக்கம் வந்து எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கப்படுது. ஏன்னா ப்ரைவேட் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட்காக மட்டுமே ப்ரைவேட் என்டர்பிரைஸோட ஆதிக்கத்தை குறைக்கும் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து எல்லாத்துலேயும் இன்டர்வென்ஷன் பண்ணுது. இன்டர்வென்ஷன்னா எல்லா இடத்துலையும் அவங்களோட தலையீடுகள் இருக்குது. ஸோ எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டு எல்லா இடத்துலையும், ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி பப்ளிக் என்டர்பிரைஸ் இதுலேயும் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் உள்ளே நுழைந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றப்படுது. ஸோ இது நார்மலாக டெவலப்பிங் கண்ட்ரீஸில் மட்டும் இல்லை, டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயும் இந்த மாதிரி காரியங்கள் நிறைய நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் USA அண்ட் UK. ஸோ அதற்காக என்ன பண்ணுறாங்க, the government thus can own and control industry and business in two ways. ஸோ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸையும் பிஸ்னஸையும் என்ன பண்ணுறாங்க, ஓன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரெண்டு வித காரணத்துக்காக. ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்க, அது ஒரு ஸ்டார்டிங் அ நியூ யூனிட், ஒரு புது யூனிட்டை அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லைனா எக்ஸிஸ்டிங் யூனிட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஃப்ரம் ப்ரைவேட் பர்சன். ஸோ என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியும் பிஸ்னஸையும் ரெண்டு விதமாக கையகப்படுத்துகிறாங்க, ஓன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து புது இண்டஸ்ட்ரீஸோ இல்லை வந்து பிஸ்னஸையோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லைனா இருக்கிற இண்டஸ்ட்ரீஸோ இல்லை ஃபார்ம்ஸையோ என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதில் என்ன மாதிரி செயல்பாடுகள் நடக்கிறன்றது என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்காணிக்கிறாங்க. எஸ், meanings and features of departmental undertaking. So department form of organization of managing state enterprise is the oldest form of organization. In those days, no distinction was made between the routine functions of the government and that of public enterprises. So departmental form of organization என்ன, இது ஸ்டேட் என்டர்பிரைஸ் தான். ஓகேவா, ஸ்டேட் என்டர்பிரைஸ் தான். இது வந்து ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேவா, பழையங்காலத்தில் ஃபாலோ பண்ண அவங்களுடைய ஃபங்க்ஷன்ன்றது என்ன பண்ண முடியாது, நம்மளால் வந்து டிஸ்டிங்ஷன் பண்ண முடியாது, டிஃப்ரென்சஸை வேறுபாடாக காண முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அது பப்ளிக் என்டர்பிரைஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. தேர்ஃபோர் மோஸ்ட் ஆஃப் தி இயர்லி ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தி டிபார்ட்மெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த காலத்தில் இருந்த பப்ளிக் என்டர்பிரைஸ்னு சொல்லலாம், ஒரு நல்ல உதாரணமாக டிபார்ட்மெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு சொல்லலாம். Under departmental form of organization, a public enterprise is run as a separate, full-fledged ministry or as a major subdivision of a department of the government. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் என்டர்பிரைஸ் இருக்குது, என்ன ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி வச்சுருந்தாங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஒரு அரசாங்கம் இல்லை ராஜாங்கமும் ஒரு அமைச்சகமே என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு செப்பரேட்டாக வச்சுட்டு இருந்தாங்க. ஓகேவா, இல்லை ஒரு டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஒரு பகுதியாகவே அது வந்து காணப்பட்டுச்சு. இது வந்து டிபார்ட்மெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், தட் இஸ் பப்ளிக் என்டர்பிரைஸ். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த காலத்தில் அது கருதப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் ரயில்வேஸ் are managed by the Ministry of Railways. Post and Telegraph Services are run as a department under the Ministry of Communication. The Delhi Milk Scene, All India Radio, Doordarshan are the examples of departmental undertakings. இப்போ டோட்டலாக எல்லாமே என்ன இருக்குது, வேறு வேறு கண்ட்ரோலில் இருக்குது. இன்னும் இந்தியன் ரயில்வேஸ், போஸ்ட் அண்ட் டெலகிராஃப் மட்டும்தான் யார் கையில் இருக்குது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. மற்றதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ப்ரைவேட் அண்டர்டேக்கிங் பண்ணிட்டாங்க. மேற்பார்வை யார் பண்ணுறதுன்னா கவர்மெண்ட். ஓகேவா, ஸோ now we are going to see the features of public
departmental undertaking. Features of departmental undertaking. The ultimate responsibility for the management of a departmental undertaking lies with the minister. இந்த அமைச்சர் ஒதுக்கியிருப்பாங்களே. ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு அமைச்சர், இப்போது உணவகத்துக்கு ஒரு அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், ஃபினான்ஸ் அமைச்சர் இருப்பாங்களாம்மா. ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், லா அண்ட் ஆர்டர் மினிஸ்டர், அப்புறம் என்ன சொல்லலாமா, ஃபுட் அண்ட் ஃபுட் மினிஸ்டர். ஃபுட் மினிஸ்டர் சொல்ல மாட்டாங்கம்மா, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் சானிடேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன். ஸோ அதுக்குன்னு தனித்தனி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பொறுப்பெடுத்துக்குவாங்க. who is responsible to the parliament or state legislature for the affairs of the departmental undertaking. ஸோ அவங்க தான் பாராளுமன்றத்துக்கும் ஸ்டேட் லெகிஸ்லேச்சருக்கும் பதில் சொல்கிறதுக்கு பொறுப்பானவர்கள். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் கீழே எந்த தவறுகள் நடந்தாலும், எந்த ஒரு நல்ல காரியங்கள் நடந்தாலும் அந்த மினிஸ்டர் தான் என்ன ஆவார், பொறுப்பாவார், பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். The minister in turn delegates its authority downwards to various other management levels in the departmental undertaking. ஸோ மினிஸ்டர் நேரடியாக போய் எல்லா வேலையும் செய்வாரா? இல்லை. அவர் என்ன பண்ணார், அவருக்கு டெலிகேட்ஸ் அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணார். அவருக்கு நிறைய பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு அந்த வேலையை சிறப்பாக செய்வாங்க. எஸ். தென் கவர்மெண்ட் ஃபினான்சிங். த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் ஃபினான்ஸ்டு த்ரூ ஆனுவல் பட்ஜெட் appropriation by parliament or the state legislature. Revenue of the undertaking are paid into the government treasury. ஸோ டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்க்கு தேவைப்படுற எல்லா ஃபினான்ஸையும் யார் செய்வாங்கன்னா கவர்மெண்ட் தான். பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்களே, அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது இந்த இடத்துக்கு ரயில்வேக்கு இவ்வளோ ஒதுக்குனாங்க, போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்க்கு இவ்வளோ ஒதுக்குனாங்க, மெடிக்கலுக்கு இவ்வளோ ஒதுக்குனாங்க, பர்சன்டேஜ் 60% அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணும் போது அவங்க சொல்லிடுவாங்க. பார்லிமெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் லெகிஸ்லேச்சரும் சரி, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குறோன்றதை அவங்க அறிவிச்சிருவாங்க. அதே மாதிரி அதில் கிடைக்கிற வருமானமும் என்ன பண்ணோம், தி ஹேவ் டு பே டு த கவர்மெண்ட் ட்ரெஷரி. ஸோ அவங்க தானே நிதியை நமக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம், அந்த நிதியை வச்சு மக்களுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சு அதில் வர வருமானத்தை என்ன பண்ணுவாங்க அவங்க, இது பப்ளிக் சர்வீஸாக இருந்தால் செய்ய முடியாது. இண்டஸ்ட்ரீஸோ ஃபோமோ அண்டர்டேக் பண்ணி செஞ்சாங்கன்னா அதில் லாபம் வரும்ல, அந்த லாபத்தை என்ன பண்ணுவாங்க, அகெயின் கவர்மெண்ட் ட்ரெஷரிலே அவங்க திருப்பி செலுத்தப்படணும். ஓகேவா. தென் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட்டிங். த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் சப்ஜெக்ட் டு த நார்மல் பட்ஜெட்டிங், அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ் விச் ஆர் அப்ளிகபிள் டு ஆல் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இதில் ஆடிட், அக்கௌண்டிங், பட்ஜெட்டிங் எல்லாமே மற்ற எப்படி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா ஆடிட்டும் எப்படி நடக்குதோ, எல்லா இண்டஸ்ட்ரியிலையோ ஃபோம்ஸ்லையோ எதில் எல்லா இடத்துலையும் எப்படி நடக்குதோ நார்மலாக, அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸும் அதே மாதிரி தான் ஆடிட்டாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி வெரிஃபை பண்ணப்படும். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் என்ன எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், இதில் செய்யப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேனேஜ்ட் பை சிவில் சர்வன்ட்ஸ். த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் மேனேஜ் பை சிவில் சர்வன்ட்ஸ் who are subject to same service condition as applicable to civil servants of the government. ஸோ இது யார் மெயினாக பார்ப்பாங்கன்னா சிவில் சர்வன்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள அந்த ஹையர் அத்தாரிட்டி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல தூக்கி போடுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இருக்க நம்ம கலெக்டராக இருந்தார்ல, ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னே இருந்தவர், ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ கந்தசாமி அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவரை டிபார்ட்மெண்ட்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவருடைய சேவை தேவைப்படுதோ, எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவருடைய நாலேஜ் தேவைப்படுதோ அந்த இடத்துல தூக்கி உயரமான இடத்துல அவங்களுக்கு பதவி போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. எஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி சிவில் சர்வன்ட்ஸு, இந்த மிலிட்ரி சர்வன்ட்ஸு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கி இந்த மாதிரி போஸ்டிங்ஸில் போடுவாங்க. எஸ். ஸோ அந்த மாதிரி சிவில் சர்வன்ட்ஸ் தான் போடுவாங்க, தவிர நார்மலாக தேர்ந்தெடுத்து போடுறதெல்லாம் கிடையாது. எஸ். நம்ம நார்மலாக போடுவாங்களாப்பா, டிஎன்பிஎஸ்சியில் எழுதி ஒரு போஸ்டிங் தான் வருமே தவிர இந்த மினிஸ்ட்ரி லெவல் போஸ்டிங்ஸ்லாம் யார் பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்துப்பாங்கள்ல, அவங்க அந்த மாதிரி சிவில் சர்வன்ட்ஸ்க்கு உள்ளே என்ட்ரு ஆவாங்க. தென்
sovereign immunity. So departmental undertaking can't be sued anybody without the consent of the government. ஸோ ஒன்று என்ன, மக்களுடைய நலனுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸே இருக்குது. ஸோ நுகர்வோர் அப்படின்னும் போது அவங்கள பாதுகாக்கணும், அதுக்காக தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, இவங்க யார் மேலேயும் தனிப்பட்ட கேஸோ இதுவோ போட முடியாது. ஸோ கவர்மெண்ட்டை கேட்டு தான் என்ன பண்ணணும், they can sue a file against any member, any partner or any கன்சியூமர். ஓகேவா? ஸோ இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்க்கு அந்த மாதிரி சூட் அத்தாரிட்டி வந்து கிடையாது. இதனால் என்ன ஆகுனா, சோவர் எக்னிட்டி பாதுகாக்கப்படும். நுகர்வோர் என்ன பண்ணுவார், நுகர்வோர் வந்து பாதுகாக்கப்படுவாங்க. தென் ஸோ திஸ் இஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? ஓகேவா? தேங்க்யூ.